திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயிலில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கர்ப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயில் வளாகத்தில் இன்று காலை தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆட்குறைப்பு, அரசாணை 204 உடனடியாக ரத்து செய்திட வேண்டும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், செவிலியர்களை செவிலியர் அலுவலர் என பெயர் மாற்றம் செய்து அவர்களுக்கான பணி வரன்முறையை அரசாணை வழங்கிட வேண்டும் போன்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கம் சார்பில் நாளை மற்றும் நாளை மறுநாள் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பணியிடங்களை உருவாக்கிடு. வழங்கிடு. தமிழக அரசே உருவாக்கிடு. புதிய பணியிடங்களை உருவாக்கிடு. தமிழக அரசே நிரப்பிடுக. காலி பணியிடங்களை நிரப்பிடுக.